63ல 2011ல நின்னவங்க 10 வருஷம் கழிச்சு 25 சீட் நிக்கிற அளவுக்கு அதே கூட்டணியில நிக்கிறாங்கன்னா இங்க கரைஞ்சிக்கிட்டு காணாம போயிட்டு இருக்கிறது யாரு? அதாவது தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் ஏறிட்டே இருக்கும் போது கட்சி காணாம போறது கரையிறது ஒரு கண்ணுக்கு தெரியல போலக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் செம்ம கடுப்புல இருக்கிறாங்களாம் காங்கிரஸ் நிர்வாகிகள். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில திமுகவோட தோல்ல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்க, சவாரி செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சி. அப்படி இருக்கிறப்போ வந்து காங்கிரஸ் வந்து நம்மளாலதான் திமுக ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மமதையில இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? நம்மகிட்டயும் கூட்டணிக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், நம்மளை நம்பி வந்து உங்களுக்கு நம்ம தான் செய்யணும்ல அப்படின் போது என்ன துணை முதலமைச்சர் வரைக்கும் அங்க வாய்ப்பு இருக்குது. எது காங்கிரஸ்கா? காங்கிரஸ் பிசிக்க இந்த அலைன்ஸ் இப்ப திமுகவை கலட்டி விட்டு திமுக கொடுக்கறவங்க அப்படியே போயிட்டு விஜய் கூட டிராவல் பண்ணாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையிலிருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. பறையர் சமூகத்தினர் வந்து பெரும்பான்மையா விஜய் மேல ஒரு அபிமானம் காட்டுறாங்க, எக்ஸ்ட்ரீமா காட்டுறாங்க. அதனாலதான் தோழர் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல அவங்களுடைய கூட்டத்துல பேசும்போது நடிகர் எல்லாம் பார்த்து போற அளவுக்கு நம்ம பசங்க எல்லாம் வீக்கா இருக்கிறீங்களா, வெளிப்படுது போறாங்கன்னு தெரியுது. இப்ப இவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம திமுக கூட நின்று அசிங்கப்படுறதை விட விஜய் கூட போனா நம்ம ஓட்டு பாதி அங்க போதா இல்ல அங்கிருந்து பாதி நமக்கு வருதான்னு தெரியாது. அப்ப நம்ம கௌரவமா சேர்ந்து காப்பாத்திக்குவோம். இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை பில்டு பண்ணிக்கலாம் அவங்க கணக்கு போட்டாங்க. இவங்க மேல வேற 1008 இடி கேஸ், குடும்பத்துல பெரிய ஆளே வந்து சிக்க போறாங்க, இல்ல சின்ன ஆளு சிக்க போறாங்க, எப்ப நடக்குமோ தெரியாது. இந்த மண் குதிரையை நம்பி நம்ம எத்தனை நாளைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது? மரியாதையோ இல்ல. இவங்க அசிங்கப்பட்டாங்கன்னா அந்த அசிங்கத்தை பூரா நம்ம சமூகம் நம்ம முட்டு கொடுக்கணும். எதுக்கு போயிட்டு போகுது? ஒரு 4-5 வருஷத்துக்கு எம்எல்ஏ எல்லாம் என்ன இருக்குது? கிறிஸ்டியன் ஓட்டு போச்சு, தெலுங்கர் ஓட்டு போச்சு, அதுக்கப்புறம் பட்டியல் சமூகத்தினர், இதுதாங்க அவங்க அதிகாரத்துல உட்கார வச்ச ஓட்டுகள். அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்க இன்னும் திமுக கூட தானே ஹேங் அவுட் பண்ணுறாங்க. அது ஒண்ணு போதுமா? அந்த வின்னிங் மார்ஜினை தொடர்றதுக்கு அது போதுமா? மட்டும் போதாது. கரெக்ட், பத்தாது இல்ல. அதனாலதான் பவன் கல்யாண் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு ஏன் இப்பொழுதே வந்து பிரபலப்படுத்தப்படுகிறார் என்றால் விஜய் வந்து உண்மையிலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி முன்னாடி சுடும் பின்னாடியே சுடும். யார அதிகமா டேமேஜ் பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு சுடும். வணக்கம் இடமலம் நேயர்களே, படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்துல இருந்து தான் பேச போகிறோம். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா விதமான பத்திரிகையும் வந்து வரும். அதை வந்து ஒருத்தருக்கு ஒரு பத்திரிகை எடுத்து படிப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூனியர் வீரன் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். பிரியகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். 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 அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூனியர் வீரனை தவிர்த்து எல்லாமே படிச்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் எனக்கு வந்து உள்ள இருக்கிற விஷயம் புரியுது, ஆனால் அட்டை படத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து புரியல. கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்களேன். யூ ஆர் த டீகோடர் அப்படிங்கிறதுனால நான் ஆக்சுவலாக சரி எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா? மக்கள் வந்து பார்க்கட்டும், கேமராவில் காட்டியிருக்கேன். ஆமாம், மக்கள் பார்க்கட்டும், அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு போர்டு எடுத்து அதில் வந்து கணக்கு போட்டு பார்க்குறாரு. கணக்கு நல்லா போடுவார். அவருடைய கணக்கு பழமொழி சொல்ல தெரிஞ்சவருக்கு கணக்கு போட தெரியாது. திருக்குறள் சொல்ல தெரிஞ்சவருக்கு கணக்கு போட தெரியாது. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இளமை புகுத்தி விடும். அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்தல் நடக்க போகுதுன்னு சொன்ன ஒரு தொலைநோக்கு பின்னோக்கு பார்வை வந்து அவருக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கணக்கில் வந்து அவர் என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா கூட்டணி கணக்கு. சீட்டு வந்து யார் யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கலான்னு போட்டிருக்காங்கன்றது தான் இதை பார்த்தா புரியுது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 40 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவங்க 40 கேட்குறாங்க. சரி, ஆமா, அந்த மண்டையில பாருங்க அது யோசனை இருக்குது இல்ல, யோசனை மட்டும் இல்ல, குழப்பம் கவலை எல்லாமே நட்சத்திரம் மாதிரி சுத்துது. ஆமா. ஸோ விசிகா வந்து 30 கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் சேர்த்து 24 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் மதிமுக இடத்துக்கு மக்கள் நீதி நேரத்து போய் சரி ரைட்டு. மதிமுக 12 சொன்னாரு. அண்ட் எதிர் பல கட்சிகள்னா எதுங்க? நம்ம இப்போ விண்வெளி நாயகன் கட்சி, அதுக்கப்புறம் இன்னொன்று முஸ்லீம் சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 8. வேல்முருகன் இருக்காரு, எல்லாம் சேர்ந்து அவர் வேற கோச்சுப்பாரு, எக்ஸ்ட்ரா கேட்பாரு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா ஆமா 114 வந்து கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்க வேண்டிய இருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்டே 114 இருக்கு. சரி, கீழே 100 அது என்ன ப்ரோ 173 வந்து இவங்க போட்டி போடணும்னு ஆசைப்படுறது. உதயசூரியன் போட்டி போடணும்னு ஆசைப்படுறது 173. அதான் ஆசைப்படுறது. ஏங்க இவங்க தானங்க அத்தாரிட்டி, இவங்க சொல்றதானங்க நடக்கும். அதாங்க இப்ப அவங்க சின்னத்துல அவங்க போட்டி போடணும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல. சரி, அந்த கணக்கு 173.
போன தடவை அதான் அவங்க போட்டது. ரைட். அதை இந்த வாட்டி மெயின்டைன் சஸ்டெயின் பண்ண பார்க்கறாங்க. அப்பதானே வந்து நம்ம மெஜாரிட்டி கவர்மெண்ட் வர முடியும். 2006 மாதிரி யாரையும் நம்பி அவங்க மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி சிரிப்பு காட்டுவாங்க. ரைட். பழைய ஜெயலலிதா நேரங்கள்லாம் வந்து போகும்ல. ரைட். அப்ப திமுகவுக்கு 173 நம்ம நிக்கணும், அவங்க 106 கேக்குறாங்க. கூட்டி பார்த்தா 287. தமிழ்நாட்டுல இருக்கிற தொகுதி எத்தனை? அதான் ஹைலைட். அதுல என்னங்க அதான் அதுதான் அங்கதான் அவருக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்துருக்குது. கடைசியில கூட்டி பார்த்து 287 கரெக்டா கூட்டிட்டாரு. இது பாசிட்டிவா எடுத்துக்கணும். சரி, கரெக்டா கூட்டி நம்பர் சொல்லிட்டாருல, 287 வந்துருச்சு. ரைட். ஆனா தமிழ்நாட்டுல 230 கணக்கு சரி வரல. எங்கடா போறது மீதி தொகுதிக்கு என்று யோசனை பண்ண ஆரம்பிச்சு. டிமாண்ட் ஏற்றும் கூட்டணி கட்சிகள் கிறுகிறுக்கும் அறிவாலயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க. இதுதான் தலையங்கம். சரி, இதை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை. சரி, அவர் கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். நடந்து போயிட்டு இருக்கான். முதுகுல பாத்தீங்கன்னா சட்டை லைட்டா இந்த இடத்துல தையல் விட்டுருச்சான். சரி, கிழிஞ்சிருந்துச்சான் லைட்டா. அவன் தெரியாம அவன் நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு, ஒரு மானஸ்தர், ஒரு கௌரவமானவர். நடந்து வந்துட்டு சிரிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் காட்டி காட்டியே அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு, ஒரே சிரிப்பு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பூரா இவரை பார்த்து கையை காட்டி காட்டி சிரிச்சாங்களாம். என்னடா மேட்டர் அப்படின்னா, இவர் போட்டிருந்த டவுசர் தான் போட்டிருந்திருக்காரு பாவம். அந்த டவுசர் உருண்டு இங்க வந்துட்டு இருக்குது. அதை கவனிக்காம இன்னொருத்த சட்டையில இருக்க அந்த சின்ன தையலை பார்த்துட்டு அதை பார்த்து இவர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு டவுசர் கீழே. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கதை ஒருத்தர் சொன்னாங்க. அந்த கதைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கும் இதுக்கப்புறம் நம்ம பேச போறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப மறுபடியும் நம்ம சீரியஸா டாபிக் குள்ள வந்துடலாம். நிதர்சன நிகழ்காலத்துக்கு. ஆமா ஆமா. திமுக ஆதரவாளர்கள், திமுக ஊடகங்கள் அல்லது திமுகவை சார்ந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து ட்ரோல் பண்ணிட்டு கூட்டணி ஆட்சி, அடிமையின் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இன்னைக்கு தலையங்கத்துல இப்படி வந்திருக்குது. இதுதான் விஷயம். இதுல செல்வ பெருந்தகை சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு, ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்வாகா, கோவிந்தா அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து இந்த மாதிரி ட்ரோலுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த நம்பிக்கையா இருந்தா என்ன, அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். நாமம் போடுறது, நாமம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அவரு அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா அவ்வளவுதான் அந்த கட்சி ஸ்வாகா, அது முற்றிலுமா முடிந்தது காலிங்கிறத ஸ்வாகா சொல்றாரு. ரைட்டு. அவங்களுடைய வரலாறு சொன்ன அந்த கட்சியுடைய வரலாறு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கும்போது சொல்லுங்களேன். ஒரு 2 தேர்தல் பின்னோக்கி பார்க்கலாமா? 11ல இருந்தே சொல்லுங்க. அப்ப வந்து 63 இருந்துச்சு, 63 சீட் நின்னாங்க. அதுக்கப்புறம் 43 வந்துச்சா? 43 41. சரி, 41 20 குறைஞ்சிருச்சு. அதுல 20 குறைஞ்சிருக்கு. 24 இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல்ல 21ல 2021ல ஆமா 24 25 63ல 2011ல நின்னவங்க 10 வருஷம் கழிச்சு 25 சீட் நிக்கிற அளவுக்கு அதே கூட்டணியில நிக்கிறாங்கன்னா இங்க கரைஞ்சிக்கிட்டு காணாம போயிட்டு இருக்கிறது யாரு? அதாவது தன்னுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் ஏறிட்டே இருக்கும் போது கட்சி காணாம போறது, கரையிறது ஒரு கண்ணுக்கு தெரியல போல இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துதான் செம்ம கடுப்புல இருக்கிறாங்களாம் காங்கிரஸ் நிர்வாகிகள். ஓகே, எல்லாமே நம்ம படிச்ச செய்தி மூலமா தான். நேத்தி நான் அப்போ உங்ககிட்ட சொன்னேனே, அப்போ அது உண்மைதான் போல இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு ஃபேக்ஷன் வந்து திமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வெளில 100%. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டெல்லியில டீல் பண்ணிக்கலாம் டைரக்டா. சரி, ராகுல் பாய் அவருக்கு டீல் பண்ணிக்கலாம். செட் ஆகும். சகோதரர் ஸ்வீட் வாங்க நான் வந்து ஜம்ப் பண்ணி போனேன்ல பிரதர். அப்படி இருந்தாலும் நீங்க தேசிய கட்சி ராகுல் கிட்ட டீல் பண்ணிக்கிற சொன்னாலும் தொடர்ந்து எல்லாருமே பக்கத்துக்கு பக்கத்து தோளோடு தோடு வேலை செய்ய போறவங்க வந்து இவங்க தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர்கள், இங்க காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய முக்கிய அங்கம் வைக்கிறவங்க தான். அவங்கள நீங்க மதிக்காம பைபாஸ் பண்ணி செல்வத்துறை பெருந்தொகையை மட்டுமே வந்து மனசுல வச்சுட்டு ராகுல் காந்தி கிட்ட டீல் பண்ணி பண்ணா எப்படிங்க அது ஒரு வலுவான ஆரோக்கியமான கூட்டணியா? அந்த பிரச்சனை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்குதான். உண்மைதானா அது? அப்ப நான் கணிச்சது இல்ல கேள்விப்பட்டது உண்மைதான். உண்மைதான். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்பா நம்ம 2011 அளவுக்கு 63 சீட்டுன்னு கூட பேராசைப்பட வேணாம், 2016 அளவுக்கு 40 சீட்டு. சரி, ஏங்க ஒரு பேசிக்கா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணம் காங்கிரஸ்னு ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால தான். பாஜக கூட இல்லாம காங்கிரஸ் கூட பயணிக்கிறதுனால தான். அந்த ஃபேக்டர் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் பயங்கரமா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி காங்கிரஸ் நல்லா உணர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நம்மளால தானே அவங்க ஜெயிக்கிறாங்க, ஏன் நமக்கு 25 சீட்டுன்னு சொல்லி ரொம்ப கம்மியா வாங்கிக்கணும்? இல்ல பிரியகுமார், நான் உங்ககிட்ட ரொம்ப ஜெனியூனா கேட்கிறேன். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில திமுகவோட தோல்ல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்க, சவாரி செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சி. அப்படி இருக்கிறப்போ வந்து காங்கிரஸ் வந்து நம்மளாலதான் திமுக ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மமதையில இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? நான் ஓப்பனா கேட்கிறேன். சரி, ஓகே. ஒருத்தர் சொன்னாரு,
நம்மகிட்டயும் கூட்டணிக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம தான் செய்யணும் இல்ல அப்படின்னும் போது என்ன துணை முதலமைச்சர் வரைக்கும் அங்க வாய்ப்பு இருக்குது. எது காங்கிரஸ்கா? காங்கிரஸ் விசிக்க இந்த அலைன்ஸ் இப்ப திமுகவை கலட்டி விட்டு திமுக கூட இருக்கிறவங்க அப்படியே போயிட்டு விஜய் கூட டிராவல் பண்ணாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையிலிருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ஷன். நீங்க சொன்ன அந்த துணை முதலமைச்சருங்கிறது ஒரு ஸ்டெப் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா சொல்றீங்கன்னு தோணுது, எக்ஸாஜரேட் பண்ணி. ஆனா அமைச்சரவையில ப்ரோ சீட் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன அந்த 2 விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செய்தியில என்ன தெரியுமா சொல்றாங்க, இன்னைக்கு படிச்ச பத்திரிகையில் என்ன போட்டிருக்குன்னா திமுக கிட்டே துணை முதல்வர் நம்ம கேட்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து உள்ள அவங்க கட்சியில பேசிட்டு இருக்காங்களா? புலிக்கு வயசானா வந்து எலிலாம் வந்து டான்ஸ் ஆட்டு போங்கிற மாதிரி இருக்கு. ஆட்சியில பங்கு தோழர் திரும்ப கேட்கும்போது துணை முதல்வர் நான் கேட்க கூடாதா? அப்ப ஆரம்பிச்சு விட்டாரு பாருங்க ஆதவ அர்ஜுனா. அந்த டைம்ல இருந்து அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது. அவங்க இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்றது ஒரு ஃபேக்டர் இருந்துட்டு போட்டோம். சரி, நம்ம இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து இப்போ கூட்டணியில் ஒரு விரிசல் விழக்கூடாது. அது முக்கியமான கட்சியான காங்கிரஸ் போயிடுச்சுன்னா சைக்காலஜிக்கலி மக்களுக்கே திமுக கூட்டணி மேலே வந்து ஒரு வலு விழுந்துட்டாங்கன்னு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, அங்கே ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் மட்டும் சும்மா இருந்தா காங்கிரஸ் இவ்வளோ தூரம் ஆசைப்படும் போது மற்றவங்களும் ஆசைப்படாமல் இருப்பாங்களா? இல்லை, இது வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான் பார்க்கணும். இதுதான் டைம் பார்கெயின் பண்ணுறதுக்குன்னு எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தானே பார்ப்பாங்க. ப்ரோ இப்படி யோசிங்க, இப்போ விஜயோட இவங்க எல்லாருமே போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், திமுகவை தனியா விட்டுட்டு மேபி 26ல தோல்வி கிடைக்கலாம். ஆனா 31க்குள்ள அவங்க ஒரு வலுவான கூட்டணியா அல்லது 29க்குள்ள அவங்க ஒரு வலுவான கூட்டணியை உருவாகி அவங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு டிராவல் பண்றதுக்கு அவங்க ரூட் கிரியேட் பண்ணிக்கலாம்ல. சொன்னதை நான் இன்னும் விளக்கி வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் கூட போயிட்டாங்க. அதனாலே அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு விஜய் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நம்ம நல்ல கூட்டணி தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணி ஜெல் ஆகி அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. சேர்ந்து 25-26% எடுத்துட்டாங்கனாலே விஜயோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தே ஒரு 26%ல இருந்து 30%க்குள்ள அல்லது 25க்கு மேல எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. 25 நம்ம ஏன் 30 ஆக்க முடியாது, 35 ஆக்க முடியாது? காலி பண்ணிட்டு அப்படியே பிஜேபி காட்டி ஓட்டு வாங்குற அரசியல் நம்ம பண்ணிட்டு போலாம். என்னங்க திமுகன்ற ஒரு கட்சியை இப்போ வந்து ஒரு 3ஆவது இடத்துக்கு போயிடும் இல்லை காணாமல் போயிடுன்ற மாதிரி பேசி அப்படிதானங்க காங்கிரஸ் அப்படிதானங்க இவங்க காணாமல் பண்ணாங்க. ஸோ கால மாற்றத்தில் எவ்வளோ பெரிய டிராகனாக இருந்தாலும் அதுக்கான தோல்வி வந்து உறுதிங்கிறீங்க. அப்படி ஏங்க எல்லாருமே அவங்கவுங்க நலன் சார்ந்து தாங்க யோசிப்பாங்க. கூட்டணி கட்சி எல்லாம் அவ்வளோ கழுத்து வரைக்கும் கோவம் வச்சுக்கிட்டு தான் திமுக கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் போயிட்டு அவங்க மண்டைக்குள்ள போயிட்டு ரீட் பண்ணிட்டு வரல, அவங்க தான் கதறாங்களே. எத்தனை கதறல்கள். இப்போ பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறத வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடச்சி பேசுவோம். ஒரு மைனஸுங்க, தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு இருக்கு, அதனால அதிமுக வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையினர் வந்து பெரும் ஒரு பின்பமா பார்க்கப்படுற காங்கிரஸ் அண்ட் விசிகா 2 பேருமே வந்து திமுக விட்டு போயிட்டாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் இல்லையா? திமுக ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாமே தெரியுன்றதுனால இவங்களால இப்போ இந்த வாட்டி ஸ்டாலின் அவர்களை பிளாக்மெயில் பண்ண முடியாது. போன வாட்டி 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, ஸோ அந்த கட்சிக்குள்ள இரட்டை தலைமை குழப்பம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. 10 வருஷம் கேப் விட்டு வெறும் 3% ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. ஓகே, பெரிய வித்தியாசம் இல்லை. அது மட்டும் இல்லாம பாஜக கூட அதிமுக இருந்தப்போ அது பெரிய ஒரு மோடிக்கு எதிரான அலை முழுசா கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வாக்கு வாக்கு வந்துச்சு. இப்ப விஜய் தனியா நின்னாலும் கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்க போகுது, பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் விஜய்க்கு போகுது. அப்படின்னும் போது இவங்களுடைய வாக்கு இந்த வாட்டி வராது. 21ல வாங்கின அந்த பல்க் ஓட்டை வாங்க முடியாது. இப்போ இந்த கேத்தலிக் திருச்சபை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி சிஎஸ்ஐ, இதெல்லாம் டினாமினேஷன் கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரொம்ப தெரியும். ஸோ நான் என்ன கேள்விப்பட்டேன்ற பார்த்தீங்கன்னா இந்த 2 டினாமினேஷன்லையும் சர்ச்சு வகைரா வந்து நிறைய பேர், ஏன்னா எல்லா வீட்லேயுமே ஒரு விஜய் ஃபேன் இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முஸ்லீம் ஓட்டுகளை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் விஜய் ஃபேன்ஸு இந்த மாதிரி இந்த சர்ச்சில் டினாமினேஷன்ஸில் பேசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திருச்சபையிலையும் விஜய்க்கு இந்த வாட்டி நம்ம வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு நிலவிட்டு இருக்க நான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய சுற்று வட்டத்தார் நிறைய கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. சரி, எல்லாருக்குமே விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. கிறிஸ்டியன் அப்படின்ற சாஃப்ட் கார்னரே முதல்ல இருக்குது. பிடிக்கும்ன்றது அவர் ஒரு என்டர்டெய்னரா ராஜா சொல்ற மாதிரி இல்ல, நீங்க உண்மையாவே சொல்றீங்க. ஜோசப்ன்றதுக்காக போனது அது எல்லாருக்குமே இருக்கதானங்க செய்யும். அப்ப அவங்களுக்கு நம்ம கிறிஸ்டியன் அவரு, நம்ம வந்து அவருக்கு ஓட்டு போட்டதான் என்ன, இஸ்லாமியர்கள் திமுக விட்டு மாறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஆனா கிறிஸ்தவர்கள் ஆல்ரெடி அங்க திமுகவுக்கு 2021ல போட்ட மாதிரி 24ல போட்ட மாதிரி இப்ப போட போறது இல்ல. ரைட், திமுகவுடைய ஓட் பேங்க் தான் அங்க பழகுது. இதே விஷயம் தான் பட்டியல் சமூக மக்களுடைய அவங்களுடைய நிலவரமும்.
விசிக. இப்ப அதையும் நான் கண்ணால விட்னஸ் பண்ணேன். ம், ம், ம். நான் போயிருக்கும் போது பயணம் செஞ்சு போகும்போது குறிப்பா அடர்த்தியாக பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற கிராமம் அந்த பெல்ட்ல. அந்த பெல்ட்ல குறிப்பா அவங்க அடர்த்தியாக 500 குடும்பம் 400 குடும்பம் வாழக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பேனர். அப்பெல்லாம் திமுக கொடி பறந்துட்டு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். அதே இடத்துல திமுக கொடி பறந்ததை நான் பார்த்திருக்கேன். சரி, நான் ஓப்பனா கேட்கிறேன். விஜயகாந்த் அவர்களுடைய கொடி ஒரு காலத்துல பறந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆமா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா கொடி பறக்குது. விஜய் அவர்களுக்கு பேனர், ஊர்ல இருக்கிற அத்தனை பேருடைய போட்டோ அந்த பேனர்ல இருக்கு. இல்லைங்க, நான் ஓப்பனா கேட்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்ன்ற உடைச்சு பேசுறோம்ல, அதே மாதிரி வந்து பறையர் சமூகத்தினர் வந்து பெரும்பான்மையா விஜய் மேல ஒரு அபிமானம் காட்டுறாங்களா? எக்ஸ்ட்ரீமா காட்டுறாங்க. அதனாலதான் தோழர் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்துல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல அவங்களுடைய கூட்டத்துல பேசும்போது நடிகர் எல்லாம் பார்த்து போற அளவுக்கு நம்ம பசங்க எல்லாம் வீக்கா இருக்கிறீங்களா, அங்க வெளிப்படுது போறாங்கன்னு தெரியுது. அததான் அவர் அங்க வெளிப்படுத்துறாரு. இது எப்படி இருக்குன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்களோட ஓட்டையும் பறையர் மக்களோட ஓட்டையும் பெருசா, நீங்க கூட சொன்னீங்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் அவர்களுடைய கொடியை வந்து பாத்திருப்பீங்க. அதே விஷயம், அதே ஃபேக்டர் தான் விஜய்க்கும் ப்ளே பண்ணுது. அவங்களோட ஒரு நம்பிக்கை நாயகனா பாக்குறாங்க. நிச்சயமா. குறிப்பா வட மாவட்டங்கள்ல நான் அப்சர்வ் பண்ணது வட மாவட்டங்கள்ல. இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கிட்ட வந்து தொடர்புல இருக்கணும்னு நினைச்சுக்க போறாங்க. எதுக்கு பேசுறப்போ நான் இருக்கிறேன். நான் எனக்கு தோன்றது உண்மையை தான் நான் சொல்றது என்னன்னா, திமுக கூட்டணி விஜய் ஃபேக்டரால அவங்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் தாம் பக்கம் தக்க வச்சுக்கிட்டா கூட, அதாவது இந்த 287 தொகுதிகள் வந்துச்சு இல்ல, இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து தாம் பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட திமுகவுக்கு அவர்களுடைய மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்டும் முழுசா வரப்போறது இல்லை. அப்போ சீமான் அவர்களுக்கு தான் பெரிய டேமேஜ்னு சொன்னதெல்லாம் உண்மை இல்லை போல. திமுக தான் பெரிய டேமேஜ். விசிக அங்கதான் உழுது மொத அடி. ஸ்டீலிங் ஓட்ஸ்னு சொல்றாங்க, அங்கதான் உழுது. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம திமுக கூட நின்று அசிங்கப்படுறதை விட விஜய் கூட போனா நம்ம ஓட்டு பாதி அங்க போதா இல்ல அங்கிருந்து பாதி நமக்கு வருதான்னு தெரியாது. அப்ப நம்ம கௌரவமா சேர்ந்து காப்பாத்திக்குவோம். இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை பில்டு பண்ணிக்கலாம்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா, இவங்க மேல வேற 1008 இடி கேஸ், குடும்பத்துல பெரிய ஆளே வந்து சிக்க போறாங்க, இல்ல சின்ன ஆளு சிக்க போறாங்க, எப்ப நடக்குமோ தெரியாது. இந்த மண் குதிரையை நம்பி நம்ம எத்தனை நாளைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது? மரியாதையும் இல்ல. இவங்க அசிங்கப்பட்டாங்கன்னா அந்த அசிங்கத்தை பூரா நம்ம சமக்கணும், நம்ம முட்டு கொடுக்கணும். எதுக்கு போயிட்டு போகுது? ஒரு 4-5 வருஷத்துக்கு எம்எல்ஏ வேலை என்ன இருக்குது? அது குறிப்பா செல்வ பெருந்தகை மேல இருக்க அதிருப்தி, ஏன்னா அவரோட டீலிங்கை மட்டும் முடிச்சுக்கிறாரு திமுக கூட சேர்ந்து அப்படிங்கறதுனால கட்சிக்குள்ள ஒரு பெரிய விரிசல் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னு போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் கொடுக்கணும் இந்த வாட்டி திமுகவுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி இவரு சண்முகம் அவர்கள் சொன்னது, வாட்டி நாங்க வரலாறு காணாத அளவுல குறைஞ்ச சீட்ல நாங்க கையெழுத்து போட்டோம். அதுவும் போய் முதல்ல விசிக கையெழுத்து போட்டு வந்துருச்சு. வேற வழி இல்லாம கடைசியா நாங்க கையெழுத்து போட்டோம். இந்த வாட்டி ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. ஒத்துக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அப்ப குருநாதர் வைகோ கட்சி 12 சீட் எதிர்பார்க்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எப்படி திமுக வந்து பாஜகவை காட்டி கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்கை வந்து கவர்ந்து செல்றாங்களோ, அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை காட்டி, நாம் தமிழர் கட்சியை காட்டி இது மொழி சிறுபான்மையினருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தெலுங்கர்களுடைய வாக்குகளையும் முழுசா அவங்க தன் பக்கம் எடுக்கிறாங்க. திமுகவும் சரி, அவங்க கூட இருக்கிற வைகோவும் அதை கன்சல்டேட் அவருடைய ரோல், ஏன்னா அவங்க சமூகம் அதுதான். அப்படின்னும் போது குருநாதருக்கு தெரிஞ்சு போச்சு அவருடைய முக்கியத்துவம் திமுகவுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. பவன் கல்யாணம் கொண்டு வந்த கணக்கும் அதுதான். ஸோ தேமுதிகவை இவங்க உள்ள இழுக்கலான்றதும் அந்த கணக்கு தான். ஒருவேளை மைக்கோ போயிட்டா என்ன பண்றது, அவர்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணா தட்டி விட்டுலாம்னு நினைச்சு. அப்படி தேமுதிகவும் இப்போ அதிமுக கூட ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ தேமுதிக அதிமுக கூட ஸ்டே பண்ண இப்போ இந்த இடத்துல ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா 2 செக்குங்க. சரி, அதிமுக இபிஎஸ் பண்றாரு, தேமுதிகவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ராஜ்யசபா ஜனவரியில கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அவங்க இல்ல ஊன்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்க வைகோ கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு சைடு வந்து பிஜேபி மூலமா கவுண்டர் பார்ட்டி கிட்ட பேச பாக்குறாங்க. அதே ஓட்டு தானே அவங்க கணக்கு. என்ன போன வாட்டி 10 ஓட்டு முழுசா திமுகவுக்கு போச்சு, தெலுங்கர்களுடைய ஓட்டு. நான் சொல்றது அவுட் ஆஃப் 10. புரியுது. ஏன்னா போன வாட்டி பிரேமலதா அவர்கள் கூட்டணியில இல்ல, அவங்க வேற கூட்டணியில. இந்த வாட்டி அந்த 10ல 4 இந்த சைடு வந்தா போதும், கொஞ்சமாவது இந்த சைடு வந்தா போதும். அதேதான். கிறிஸ்டியன் ஓட்டை விஜய் எடுத்துக்கிட்டோம், பட்டியல் சமூக ஓட்டு விஜய்க்கு போறது கொஞ்சம் போகும், நமக்கு வரது கொஞ்சம் வரும், திமுக 3ஆ பிரியும். இப்ப திமுக முழுசா அறுவடை செய்து கொண்டு வந்திருந்த தெலுங்கர் ஓட்டுகளை நம்ம ஒரு 30% நம்ம சைடு எடுப்போம், 10ல ஒரு 3-4 நம்ம சைடு எடுப்போம். கிறிஸ்டியன் ஓட்டு போச்சு, தெலுங்கர் ஓட்டு போச்சு, அதுக்கப்புறம் பட்டியல் சமூகத்தினர். இதுதாங்க அவங்களை அதிகாரத்துல உட்கார வச்ச ஓட்டுகள். அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்க இன்னும் திமுக கூட தானே ஹேங் அவுட் பண்றாங்க. அது ஒண்ணு போதுமா? அந்த வின்னிங் மார்ஜினை தொடர்றதுக்கு அது போதுமா? சமூகம் மட்டும் போதாது. கரெக்ட் தான், பத்தாது இல்ல.
அதனால தான் பவன் கல்யாண் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு ஏன் இப்பொழுதே வந்து பிரபலப்படுத்தப்படுகிறார் என்றால், தெலுங்கர்களுடைய வாக்குகளை தெலுங்கில் பேசி இப்ப விஜய் போயிட்டு ஆந்திராலயோ அல்லது வந்து ஒடிசாவிலயோ அங்க வாழ்கிற தமிழர்கள் மத்தியில போட்டுருவாங்க. இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு போடாதீங்கன்னு சொன்னா, மும்பைல போய் சீமான் கூட ஒரு பாஜக வேட்பாளருக்கு ஆமா, கேட்டு வந்தாரு. தமிழர் நம்பால் சொல்றாரு அப்படின்ற அந்த உணர்வு, அந்த ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தாய்மொழி பேசுறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்ப பவன் கல்யாண் வந்து இந்த திமுகவுக்கு போடாதீங்க, இந்த கூட்டணிக்கு போடுங்கன்னு சொல்லி தெலுங்குல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா 10 பேர்ல 4 பேரை மாத்தி போட்டுருவாங்க. இது நான் பர்சனலா விரும்பலனா கூட ஸ்ட்ராட்டஜிக்கலா ஆல் இஸ் ஃபேர் லவ் அண்ட் வார் மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும் தான். வெற்றி தோல்வி கணக்கு தாங்க எல்லாமே. இவ்வளவும் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் திமுகவை சும்மா விடுவார்களா? நைய புடைய காத்திருக்காங்க. நைய புடைக்க காத்திருக்கிறார்கள். அதனாலதான் தலை பின்னாடி தலையை சுத்தி நட்சத்திரம் ஓடுற படத்தை போட்டு இன்னைக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிரிண்ட் மீடியம். ஸோ நம்மள மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் பல லேயர்ல யோசிச்சு இதை வந்து எழுதினா அதுல வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார மண்டக்குள்ள சுத்த விட்டுருவாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களுடைய சர்க்கிள், அதே போல திமுகவுடைய சர்க்கிள்ல இருக்கிறது என்னன்றதெல்லாம் ஸ்மெல் பண்ணி தானே அவங்க போடுறாங்க. இது ஸோ இது அவங்க சொல்லலனாலும் இதுதான் ஃபேக்ட். நம்மளாலேயே அந்த சைக்காலஜியை உணர முடியுது இல்லை. ஆனால் எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த வந்து நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஏதோ இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி சொல்ல, இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லப்படுற நிதர்சனமான உண்மை, இன்னும் வெளியே வரல. சரியா? ஆனால் பெருசாக பேசப்பட்டிருக்கிறது எல்லாமே இன்ஃபேக்ட் நம்ம நேற்று பேசினப்போ நம்ம பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2026 கூட்டணி ஆட்சி, அமித்ஷா வந்து கட்டளையிட அடிபணிந்தார் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ பட் டோட்டலி சீனே வேறையா? சீனே வேற. உண்மை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்திச்சு கூட்டணியை உறுதி செய்யும் போதே இவ்வளவு சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துட்டு தான் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும் டெல்லி தலைமை, பாஜகவின் டெல்லி தலைமைக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன தேவை, அதுவும் 2026 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நம்ம பெருசா டிமாண்ட் பண்ண வேண்டாம். நம்ம டார்கெட் அது இல்ல. எம்பி தான் நம்மளுக்கு. எம்பி 29ல ஒரு 15-20 எம்பி அவங்க கேம்ல அவங்க கிளியரா இருக்கு. அப்போ இதுல வந்து ஏடிஎம்கேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எலெக்ஷனா இது இருக்கட்டும், கூட்டணி ஜெல்லா இருக்கட்டும். அப்பதான் 29ல நமக்கு இங்க இருந்து 15-20 எம்பி ஆச்சு நம்ம இந்த கூட்டணி மூலமா கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த வாட்டியே மெஜாரிட்டி இல்லாம நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பல பேரோட ஆதரவு கிட்ட வேண்டி அவங்க கிட்டலாம் கையை கட்டி நிக்க இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின் போது அவங்க இதுல தெளிவா இருக்கிறதுனால இவங்க வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் புலனாய்வு பண்ணிக்கிட்டு வந்து ஆளாளுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருப்பாங்க. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம். சரி, இல்ல உடஞ்சிரும் சொல்லி இப்பெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாசிபிலிட்டி வச்சுக்கலாம். இந்த கூட்டணி உடையலைன்னா திமுகவுக்கு அட்டாக்குங்க. சரி, அட்டாக் மோடுங்க. ஒருவேளை இந்த கூட்டணி உடஞ்சிருச்சு, பிஜேபி அதிமுக உடஞ்சிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. இல்லைங்க, எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டீங்க. இதுதான். ஏன்னா பிஜேபி வெளியே போயிட்டுனா எங்க தோழர் திரும்ப உடனே போய் ஒட்டிக்க ரெடியா இப்படி உட்காருவாரு. பிளாஸ்டிக் சேர்ல இல்ல, படையப்பா மாதிரி இழுத்து போட்டு உட்காருவாரு. தனக்கான இருப்பிடத்தை தானே வந்து ஏற்றுக்கொள்ள அப்புறம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இப்போ இன்னும் நம்ம பாமகன்ற ஒரு கட்சியோட டிஸ்பியூட் இன்னும் முடியல. இப்போ வந்து இன்னொரு வதந்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புது கட்சி வந்து மலரப்போகுதுங்கிற மாதிரி நேற்று தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தா நீங்க லாஜிக்கலா யோசிச்சா வந்து பாமக உடஞ்சு அது இன்னொரு கட்சியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புமணி ஆரம்பிப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுல அந்த டிஸ்பியூட் முடிஞ்சு அவங்க யார் கூட போய் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெருத்த ஒரு பலத்தை சேர்க்கும். அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ண காத்திருக்கு. ஸோ அதை வந்து விட்டுட்டு அதை தள்ளி வச்சுட்டு தான் இப்போ நீங்க இந்த அனாலிசிஸ் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். சென்டிமெண்டலா இது சும்மா ஷார்ட்டா சொல்லி முடிச்சேன். சென்டிமெண்டலா நான் பார்த்த வரைக்கும் பாமக தொண்டர்கள் எல்லாருமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது தான் ரொம்ப, அவர் மீது ஒரு கைண்ட் ஆஃப் சிம்பத்தின்னு சொல்றதா, ரெஸ்பெக்ட்னு சொல்றதா, ரெண்டும் கலந்து எல்லாம் கலந்து எமோஷனல் பாண்ட் வந்து அவர் மேல அதிகமா வச்சிருக்காங்க. சன் தான் ஃபியூச்சர், அதுவும் தெரியுது. அது பதவிக்காக இருக்கவங்க அந்த சுத்தி இருக்கவங்கலாம் சன் கூட இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாட்டாளி சொந்தங்கள் அப்படின்ட்டு அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க முழுக்க ராமதாஸ் அவர்களை தான் வந்து எங்கேயோ வச்சிருக்காங்க. அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, அதிமுக கூட்டணி தான் வந்து ஒரு இயற்கையான கூட்டணி. அதே போல இந்த திமுக கூட்டணி ஜெயிக்காது, அதே போன தடவை பாஜக கூட தனியா போவேன்னு நான் சொன்னேன். இது எல்லாத்தையுமே அவர் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ 2 கட்சியாவே பிரிஞ்சாலும் கூட வன்னியர் சமூகத்துடைய வாக்கு பல்கா, அதுவும் சொல்ல போனா அப்பாவுக்கு மகன் வந்து காயப்படுத்திட்டாரு அப்படின்றதெல்லாம் சென்டிமெண்ட் நம்ம ஊர்ல அதெல்லாம் ரொம்ப எடுத்துப்பாங்கல்ல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ்க்கு தான் வந்து வருவோம். கூட்டணி வந்தாலும் பாமக வாக்குகள் அதிமுக இந்த அணிக்கு தான் போகும். கூட்டணிக்கு வராம அவங்க ஏதாச்சும் கோளாறு பண்ணாலுமே கூட அதுல இருக்கிற
பெரும்பான்மையான வாக்குகள் இந்த அணிக்கு தான் வரும். சரி, மீதி கொஞ்சம் விஜய்க்கு போகலாம். அப்பயும் திமுக அது போகாது, ஏன்னா அங்க விசிக்காரு. புரியுது. ஸோ எதிர் துருவம்ன்றதுனால ஆமா. ஓட்டுகள் அப்படி விழும். ஆமா, ஏன் ஒரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது ஒரு இதே டயலாக் தான் சொல்லுவாங்க, இதுவரை நம்ம பார்த்திராத ஒரு சினாரியோ இது வந்து தமிழக அரசியல் வரலாற்றில். ஆனா நிஜமாவே வந்து உண்மையிலே இந்த தேர்தலுங்க சினாரியோ இந்த நொடி வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆமா, அதுக்கு முக்கியமான காரணமா விஜய்யும் நான் பாக்குறேன். விஜய் உண்மைதான். அவரோட என்ட்ரியை நான் விஜய் இல்லைன்னா இது வந்து ஆல்ரெடி இந்த தேர்தல் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆயிருக்கலாம். ஈஸிலி ப்ரெடிக்டபிள்னு சொல்லலாம். ஆமா, ஆமா, புரியுது ஆமா, புரியுது ஆமா. புரியுது. ஸோ நீங்க அதாவது இல்லாத விஷயத்த கடாயில எதுவுமே இல்லாம வந்து போட்டு கிண்டிட்டு இருக்க பதில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை லெகசி மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எடுத்து பேசணும், மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் ஆமா, சேர்க்கணும். இதுதாங்க உண்மையா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்து உண்மையிலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். யாரை அதிகமா டேமேஜ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாமே ஒரு தெரியல. கணிச்சிருக்கும். ஆனா ஆனா சுடும். சுடும். ஒரே டைம்ல 2 புல்லட்டும் வரும். ரைட்டு. இந்த கூட்டணியும் ஓரளவுக்கு பாதிக்கும். ஆனா மேசிவா அதிகபட்சமா பாதிக்கிறது திமுக. பாயாசம் பாயாசத்தை பாசிசத்தோட பாயாசத்தை பாயாசம் தான் பாதிக்க போகுது. Right. பாயாசமா இல்ல பாசிசமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அட்டாக்கா இல்ல ஹார்ட் அட்டாக்கான பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட நன்றி.